நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் வந்து சிறப்பாவே முடிஞ்சது. கடந்த தேர்தலை விட, அதாவது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்களை விட, இந்த தேர்தல்ல வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து பதிவாகியிருந்தது. இந்த எஸ்ஐஆர் முறைப்படி நீக்கப்பட்ட வாக்குகள், புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்குகள் என இருந்த வாக்குகள்ல இதுக்கும் கடந்த தேர்தல்கள்ல நடந்ததை விட இந்த தேர்தல்ல வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து பதிவாகியிருந்தது. நெறைய முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம் வந்து ஆர்வமுடன் வந்து வாக்கினை வந்து செலுத்தினாங்க. ஸோ அதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட அந்த 8 தொகுதிகள்ல பதிவாகியிருக்கிற வாக்கு சதவீதத்தை தான். அந்த வாக்கு சதவீதம் மட்டும் இல்லாம, அந்த 8 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அனைத்து தரப்பிலிருந்தும் பெரிய அளவுல வந்து நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மீது வந்து ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறது, அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடைபெற்ற செயல்கள்ல வந்து நடைபெற்ற முன்னாடியும் அதுக்கப்புறம் நடைபெற்ற நிகழ்வுகள் வந்து கட் பண்ணிட்டு சில விஷயங்களை மட்டும் அப்படியே எக்ஸாக்டா எடுத்து அதை வந்து சமூக ஊடகத்தில் வந்து பரப்பி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்யப்பட்டது. பொது வேலையில கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு பெயர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய தனியார் தொலைக்காட்சிகளும் சரி, நிறைய இயக்க தோழர்களும் சரி இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சாங்க. அனைத்தையுமே தகுடுபடியாக்கி இந்த 8 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட இந்த 8 தொகுதிகளிலுமே அங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து செஞ்சிருக்காங்க. இரவு உறக்கம் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம, நிறைய விஷயங்கள் வந்து தியாகங்கள் செஞ்சு, நிறைய விஷயங்களை வந்து சகிப்புத்தன்மையோட கையாண்டு அந்த 8 தொகுதிகளில் வந்து அவர்கள் வந்து கடுமையா வந்து உழைச்சாங்க. கூட்டணி கட்சி தோழர்களும் அதற்கு உறுதுணையாக நிறைய ஆதரவுகள் தந்து அவர்களால முடிந்த ஒரு உழைப்பையும் வந்து அவர்கள் வந்து கொடுத்தாங்க என்பதில் எனக்கு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது போல அந்த அளவுக்கு உழைப்பு வந்து அந்த 8 தொகுதிகளிலுமே அந்த வேட்பாளர்களும் சரி, அவர்களோட களத்தில் இறங்கி வேலை செஞ்ச தோழர்களும் சரி கொடுத்திருக்காங்க என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 100% 8க்கு 8 வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வெற்றி பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதுல எனக்கு வந்து அதீத ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதான் நான் சொல்ற மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பதை போல அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி வந்து கட்டாயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து கிடைக்கும். ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய வரலாற்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த தேர்தலில் படைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஓகே, இந்த 8 தொகுதிகளில் பதிவாகியுள்ள வாக்கு சதவீதத்தை இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோமா அரக்கோணம். அரக்கோணத்துல வந்து 86.92% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அடுத்து எடுத்துக்கிட்டோமா காட்டுமன்னார் கோவில். காட்டுமன்னார் கோவில்ல 78.15% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அடுத்தது பண்ருட்டி. பண்ருட்டியில 82.86% வாக்குகளும், பெரியகுளத்துல 75.43% வாக்குகளும் வந்து பதிவாயிருக்கு. கள்ளக்குறிச்சியில 84.58% வாக்குகளும், திண்டிவனத்துல 85.53% வாக்குகளும் பதிவாயிருக்கு. செய்யூர்ல 85.67% வாக்குகளும், திருப்பூர்ல 84.53% வாக்குகளும் பதிவாயிருக்கு. ஸோ கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல்கள் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த 8 தொகுதிகளிலுமே அமோக வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 8 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களோடு நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.